கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக்குவார். இந்த வருஷத்தின் இறுதி நாட்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். புதிய வருடத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கப் போகிறீர்கள். இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளாகும். கர்த்தர் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்ய ஆயத்தத்தோடு இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். நன்மைகளை அனுபவிக்கப் போகிறீர்கள். ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்பப் போகிறீர்கள். எழுப்புதலுக்கு பயன்பட போகிறீர்கள். நீங்கள் ஆராதிக்கிற சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். இன்று மாலை கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஆலயத்திலே, அதாவது மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரையிலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனை நடைபெற இருக்கிறது. உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வாராக. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். சில வேளையில் உங்களுக்கு வர முடியாமல் இருந்தால், தூரத்தில் இருந்தால், ஜேடிஎம் சர்ச் இணையதளத்திலே நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இது ஜீவார்த்தையின் வசனம். சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அப்படின்னா கர்த்தரை சேவிக்கிற ஒரு சந்ததி, ஒரு கூட்டம் ஆண்டவர் பிரித்து எடுத்து அவங்கள தலைமுறை தலைமுறையாக இந்த பூமியில் அவர் வாழ, அதாவது கர்த்தரையே சேவிக்க வைக்க போகிறார். சரியா? இந்த உலகத்தில் பார்க்கும்போது அநேகர் தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை சேவிப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை கூட எகிப்திலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து வனாந்தர வழியாய் நடத்தி கானானுக்குள்ளே கொண்டு அமர்த்துகிறார். ஆனால் கானானுக்குள் போகும்போது சொன்னார், அந்த ஜனங்களுடைய எந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது, அதன்படி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் அநேகர் அந்த கானானிய ஜனங்களோடு, அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற ஜனங்களோடு சம்பந்தம் கலந்து அவர்கள் முறைமைகளை கற்றுக்கொண்டு வழி விலகி போனார்கள். தேவன் கோபம் அடைந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை பிரித்து விட்டால் நாம் இனி அவரை விட்டு எங்கேயுமே போய்விடக்கூடாது. நாமும் நம்முடைய குடும்பமும் அவரைத்தான் சேவிக்கணும். அதாவது யோசுவா சொல்லும்போது சொல்லார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்பேன்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் சந்ததிகளும் இனி தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை மட்டும் கர்த்தரையே சேவிக்க போறீங்க. ஆண்டவர் அதற்காகத்தான் பிரித்து எடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆண்டவரை குடும்பமாய் ஆராதிப்பது, தலைமுறை தலைமுறையாய் சேவிப்பது, அது ஒரு பெரிய பாக்கியம். விசுவாசிப்பீங்களா? அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கப் போகிறீர். ஸ்தோத்திரம். இதை கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் அப்படியே நடத்துங்க. தலைமுறை தலைமுறையாய் உம்மை சேவிக்கிற குடும்பங்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்மை விட்டு யாரும் பின்வாங்கி போகக்கூடாது. உம்மை விட்டு தூரமாய் போகாமல் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது வல்லமை இறங்கி அவங்கள சுகமாக்கட்டும். குறிப்பாக ஆசீர்வாத தடையோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாத தடையை மாற்றும். வியாபாரம் செய்கிற, தொழில் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். வேலை, அரசாங்கத்தில் வேலை செய்கிற, தனிநபர்கள் வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. விவசாயம் பண்ணுகிற, மீன்பிடி தொழில் செய்கிற, கூலி வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. நிரந்தரமான வேலை தொழிலாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருங்க. மேன்மை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஊழியம் வளர்ந்து பெருகட்டும். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, அதிசயங்களை செய்வீராக. திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.